வணக்கம். இன்று நான் கதாநாயகன் நடித்திருக்கும் சவுடு திரைப்படம் ரிலீஸ் ஆகியுள்ளது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது வந்து நான் கதாநாயகன் நடிக்கிற 4வது படம். இதுக்கு முன்னாடி தலையாட்டி பொம்மை, ஆதிக்க வர்க்கம், சின்ன பண்ண திரைப்பணி, அந்த படங்கள்லாம் நான் ஹீரோ பண்ணியிருந்தேன். அதெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஹீரோ நடிக்கி ரிலீஸ் ஆகிற 4வது படம். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. படம் வந்து அடுத்த மாதம் வந்து சிவசம்பவம், என்னோட டைரக்ஷனில் சிவசம்பவம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ இப்போ ஒரு படம் போயிட்டு இருக்குது, நானும் ஒரு பெண் அப்படின்ட்டு. அந்த படம் வந்து ஆகஸ்ட்டில் படம் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து வந்து நான் படம் ரிலீஸ் ஆகிறது காரணம் நல்ல நண்பர்கள், நல்ல உழைப்பாளிகளும் கூட இருக்குது தான். ஸோ அருமையான நண்பர்கள் இருக்காங்க, நல்ல உழைப்பாளிகள் இருக்காங்க. அது இல்லாமல் ஆடியன்ஸ் கிட்ட நாங்கள் படம் எடுக்கிறோம். எங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறை இருக்காது, சதி நம்பி எடுக்கல, கதை நம்பி எடுக்கணும்னு சொல்லுவாங்களா. அதேமாதிரி படம் வந்து நல்ல ஒரு கண்டென்ட், நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம் தான் எடுத்துக்கிறோம். இந்த சவுடு படம் வந்து நல்ல ஒரு மெசேஜ் என்னன்னா, ஒரு அப்பா அதாவது ஒரு அப்பாவோ அம்மாவோ கண்முடித்தனமா வந்து பசங்க மேலே பாசம் வச்சிருந்தா அந்த பாசம்ங்கிறது வந்து ஆழகால விசேஷ சம்மானது. அதான் படத்தோட கதை. சவுடு படத்தில் பொறுத்தவரை இல்லைன்னா யாருமே கிடையாது, எல்லாமே கதாநாயகர்கள் தான். சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒருத்தன் கண்முடித்தனமா பாசம் வைக்கிறதுனாலையும் இன்னொருத்தன் ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. இப்பவும் மூட நம்பிக்கை, அதாவது அந்த காலத்துல இருந்து மூட நம்பிக்கை இன்னமும் இருக்குது. ஸோ அந்த மூட நம்பிக்கையில ஃபாலோ பண்றவங்க இவ்வளோ கஷ்டமானது தான் இந்த படத்தோட கதை. நீங்கள் ரிலீஸ் ஆனதும் நல்ல விஷயத்தை எல்லா பக்கமும் நல்லா போயிட்டு இருக்குது, சந்தோஷமா இருக்குது. இதில் வந்து இயக்குனர் ஜெயந்தன் அருணாசலம் புதுமை இயக்குனர் மிக பிரமாதம் பண்ணியிருப்பாரு. தயாரிப்பாளர் வந்து கண்ணன் லட்சுமணன், எடிட்டர் ராம்நாத், மியூசிக் வந்து ஜான் பீட்டர், இசை வந்து இது மியூசிக் ஜான் பீட்டர், ஃபைட் வந்து ஏஸ்தாஸ் மிக பிரமாதம் பண்ணிக்காரு. அதேபோல் நடனம் வந்து பவர் சிவா. ஸோ இப்படி வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், பிஆர்ஓ விஜயமணி சார், சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அதில் இருக்கிறதுனால இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குது. ஸோ இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு 25 நாள் 50 நாள் வெளியில் உங்களை சந்திக்கலாம் ஆசைப்படுறோம். ஸோ படம் வெற்றி அடையும். இன்னைக்கு ஆடியன்ஸ் பொறுத்தவரை எல்லாமே நல்லா இருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த படத்தில் மெசேஜ், சாங் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ எங்களுக்கு மேலும் மேலும் ரொம்ப ஆதரவு கொடுக்கும் மீடியாவுக்கும் கூட யூடியூப் சேனல்ஸுக்கும் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் பாசத்துக்குரிய பகவதி பாலா, திரைப்பட இயக்குனர், அந்த கதாநாயகன். சவுடு படப்பேரு. இந்த படத்தோட தயாரிப்பாளர், என்னோட நேம் வந்து கண்ணன் லக்ஷ்மணன். இந்த படத்தோட இது பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஊரில் ஒரு பெரிய மனுஷன், நல்ல மனுஷன், எந்த கெட்ட பேர் இல்லாமல் இருக்கிற ஒரு மனுஷன் தான் பிள்ளைக்காக தவறு பண்ணுறான். அப்படி நல்லவன் தவறு பண்ணினாலும் என்னென்ன விபரீதங்கள் நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட கதை. ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர் ஜெயந்தன் அருணாச்சலம். இந்த படத்தோட ஹீரோவா டாக்டர் பகவதி பாலா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பேரா ஹீரோயினையும் ஆசிஃபா பண்ணியிருக்காங்க. எனக்கு பேர் பண்ணியிருக்கிறவங்க ரெஜினா அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸ்டோரி எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. புதுமுகங்கள் அதிகப்படியான பேர் நடிச்சிருக்க ஒரு படம். நம்ம இதுல ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வைகாசி ரவி, போண்டாமணி, சித்திரகுப்தர், கிளிமுக் ராமச்சந்திரன், அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு படம் நான் எல்லா தியேட்டர்லையும் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மக்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கும் ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சவுடு படம் ஃபுல் படமும் நான் தியேட்டர்ல போய் பார்த்துட்டோம். ஸோ நாங்க 2 பேரும் பேரா பண்ணிருந்தோம் அந்த படத்துல. கண்ணன் சாரோட பேரா பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ரொடியூசர் அண்ட் இவரோட ஆர்டிஸ்ட் அப்படிங்கும் போது இவர் கூட நடிக்கும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட்டா நர்வஸ் ஆச்சு. பட் இருந்தாலும் ஓகே. அண்ட் இதுல நான் வந்து கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன், செகண்ட் லீட் கிளி. இது எனக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். இதுல ஓன் மேக்கப் எப்படி இருந்துச்சு சார் என்னோட நடிப்பு? ஸோ சாரோட நடிக்கும் போது ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல். இந்த டீமோட நான் ஒர்க் பண்ணல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஜெயந்தன் சார்னால தான் இந்த ஆஃபர் எனக்கு கிடைச்சிருந்தது. ரொம்ப அழகான ஒரு கதை. ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. இதுல வந்து எங்களோட நடிப்பு திறமைகள் தாண்டி அந்த கதையினோட கரு இருக்கு பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். சோ கண்டிப்பா உங்களோட ஆதரவை சவுடு படுத்த கொடுங்க. நன்றி. பண்ணிருக்காங்க, வெளியே பண்ணிருக்காங்க, ஒரு ஐட்டம்ஸ் அப்படி இருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா மக்கள் எல்லாரும் வந்து பாருங்க, மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். தர்மம் எல்லாமே நல்லா கான்செப்ட். சோபிகா, நேட்டிவ் பிளஸ் கன்னியாகுமரி, கொட்டில்பாடு. ஸோ நான் சென்னையில் இருக்கேன்.
இந்த மூவில வந்து சவுடுங்கிற மூவில நான் வில்லி ரோல் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு சாங் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அந்த படத்துல நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதை விடையும் மக்களாகி நீங்க சொன்னாதான் எனக்கு ஹாப்பி. கண்டிப்பா வந்து எல்லாரும் படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே இனிய மதிய வணக்கம். நான் ஜெயந்தன் அருணாச்சலம் இயக்குனர் பேசுறேன். இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம தேவி கலா தியேட்டர் மவுண்ட் ரோட்ல இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சவுடு படம் வந்து தமிழகம் எங்குமே ரிலீஸ் ஆயிருக்கு. மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. ரஷ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நம்ம நடிச்சவர்கள் அனைவரும் அவர் நல்லா சப்போர்ட் பண்ணி ஆளுங்க கொண்டு வராங்க. படம் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. எல்லாரும் ரிவ்யூ நல்லா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம படத்தோட தயாரிப்பாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணலட்சுமி சார். அவர் தான் வில்லனா பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் படத்தோட ஹீரோ வந்து மிஸ்டர் பகவதி பாலா நடிச்சிருக்காரு. அருமையா சூப்பரான நடிப்பு. படத்துல ஹீரோயினி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஷிபா அவர்கள் பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து ஒரு வில்லி கேரக்டர்ல பாத்தீங்கன்னா சோஃபியா நல்லா நடிச்சிருக்காங்க. படம் பிரமாதமா வந்திருக்குது. நல்லபடியா ஆடியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு ஆதரவு எல்லா மக்களும் கொடுக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறேன். மக்களுக்கு நன்றி. நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தோடு நடிச்ச நடிகர்களுக்கும் பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம் சார். நான் சவுடு படத்துல ஒரு இந்த மூவிஸ்ல ஒரு சீன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் சீன் தான். அதாவது இந்த படத்தை நீங்க எல்லாரும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. படம் நேம் எல்லாருமே நல்ல ஆக்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாம் புதுமுகங்க தான். ஆனா படம் சூப்பரா இருக்கு. நாங்க எல்லாருமே இப்ப ஃபேமிலியோட பார்க்க வந்திருக்கோம். நீங்களும் வந்து படத்தை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஜெயந்தன் சாருக்கும் கண்ணன் சாருக்கும் என்னோட தேங்க்ஸ். உங்க கையில தான் இருக்கு இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போறீங்க அப்படின்றது. நல்ல படம், ஃபேமிலியோட பாக்குற படம். தேங்க்யூ சார். நான் சாமியாருக்கு அசிஸ்டன்ட் ரோல் பண்ணியிருக்கேன் சார். ஒரு சீன் தான். நீங்க படத்தை பார்த்து முழு சப்போர்ட் எனக்கு பண்ணுங்க. தேங்க்யூ சார். வணக்கம். இன்றைய தினம் தேவி தியேட்டர்ல எங்களுடைய சவுடு படம் இன்றைக்கு திரை அரங்கில் எல்லாரும் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. மிக மகிழ்ச்சியா இருக்குது. இந்த படம் வந்து தேவி தியேட்டர்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. மற்றது இதுல கண்ணன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. ஜெயந்தன் வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காரு. மற்றது பகவதி பாலா இதுல ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ கேரக்டர் பண்ணிருக்காரு. அவரு இயக்குனர் இருந்தாலும் அவர் இந்த படத்துல வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறாரு. இந்த படத்துல நான் நடிக்க இருந்தேன். ஆனா இதுல வந்து முக்கியமான ஒரு ஐயா, மேட்டூர் ஐயாவுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய வாய்ஸ். என் பேர் ரஜித் சத்யராஜ். இந்த படம் அருமையா வந்திருக்குது, பாருங்க. மியூசிக் டைரக்டர் அருமையான 4 சாங் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. அவர் ஜான் பீட்டர் வந்து மிக சிறப்பா இதுல வந்து இசையமைச்சிருக்கிறாரு. படம் வந்து ஒரு நல்ல கமர்ஷியல், ஒரு கலகலப்பான, ஒரு விறுவிறுப்பான ஒரு படம் போரிங் இல்லாம நல்லா போகுது. இந்த படத்தை கண்டிப்பா சின்ன படத்துக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பா சின்ன படங்கள்லாம் வந்து நல்ல கதைக்களமா உருவாகிட்டு இருக்குது. சின்ன படம் தான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டு இருக்குது. அதனால சின்ன படத்துக்கு எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படத்தை பார்க்கணும், ஆதரவு கொடுக்கணும். எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. இந்த படத்தை பத்தி சில கருத்துக்கள் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். ஹாய், என் பேர் மோனிகா. நான் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டைரக்டர் பகவதி பாலா டைரக்ட் பண்ணி நடிச்ச சவுடு படத்தை பார்க்க வந்திருக்கோம். இந்த படத்துல வந்து நடிச்ச ஆர்டிஸ்டோட சேர்ந்து பார்க்க போறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. மூவியும் ஒரு ஃபேமிலி மூவி, ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து பார்க்குற மூவின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க இப்போ போய் பார்க்க போறோம். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். என் பேர் தனுஷ்கா. நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். எனக்கு சவுடு படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்த ஜெயந்தன் சார், கண்ணன் சார், பகவதி பாலா சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இந்த படத்தில் போண்டாமணி சாருக்கு பொண்ணாக நடிச்சிருக்கேன். என் பேர் ஓவியா. இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு சான்ஸ் தந்த ஜெயந்தன் சார், கண்ணன் சாருக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். என் கூட நடிச்ச ஆக்டர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் ஆனந்த். நான் சவுடு படத்தில் நடிச்சிருக்கேன். நல்லபடியாக வந்திருக்கு படம். நீங்கள் போய் வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம் இது. நல்லபடியாக வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து நல்லா ஒரு பெண்களுக்காக வந்திருக்க படம் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்கோம். நல்லபடியாக வந்திருக்கு. நிறைய ஒர்க் அவுட் பண்ணிக்கோம். டைரக்ட் சாரும் சரி, கண்ணன் சாரும் சரி, ஜெயின் சாரும் சரி, அப்புறம் வந்து பாலா சாரும் சரி, இது நடிச்சிருக்க அனைத்து நடிகர்களுக்கும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நல்லா எடுத்துருக்கோம் இந்த படத்தை. நீங்கள் வந்து குடும்பத்தோடு பார்த்தா இந்த படத்தை உங்களுக்கு புரியும். நீங்கள் நல்லா ஒரு ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான் இது. நல்லபடியாக வந்திருக்கு. மக்களாக நீங்கள் தான் நம்மளுக்கு இந்த படத்தை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்லபடியாக இந்த படத்தை பார்த்து வெற்றி கொண்டாட நீங்கள் தான் வந்து உதவி செய்யணும்.
இன்னைக்கு போய் இந்த படத்தை பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நல்லபடியாக வந்திருக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு சசிகுமார். நான் அரியலூர்ல இருந்து சவுடு படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு சிறந்த கிராமத்துடைய கதை சாயல்ல இந்த படம் எடுத்திருக்காங்க. காவல்துறையில பத்தி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க. கிராம சாயல் இருக்கிறதுனால நகரப்புறங்களுக்கும் கிராமங்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை இன்னைய காலகட்டங்களில் எல்லாராலையும் எளிமையா தெரிஞ்சுக்க முடியும். நகர வாழ்க்கையில் வாழ்றவங்களுக்கு கிராமத்தினுடைய சாயல் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால அந்த கிராமத்துடைய அவசியத்தை எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதை பற்றி இந்த படம் வந்து ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லுது. இந்த படத்தை